4 மணிக்கு எங்கடா காலையிலே கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு அது பார்க்கணுன்னு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் கிளம்பி. என் கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஓகே காய்ஸ், பண்ருட்டி வந்திருக்கோம். அது கூட ஒரு 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 ஃபோட்டோ எடுத்தால் கூட எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். மச்சான், நம்மளும் ஒரு பிளானை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் மச்சான். ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்து டைம் வந்து 4 மணி ஆகுது. 3 மணிலேருந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் நான். 4 மணிக்கு எங்கடா காலையிலே கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு அது பார்க்கணுன்னு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் கிளம்பி. என் கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்காக. நான் தான் லேட்டு போயிட்டுருக்கேன். நைட்டே பெட்ரோல்லாம் போட்டு வச்சிட்டேன். அதனால் பெட்ரோலுக்கெலாம் டைம் எடுக்கலை. அதே மாதிரி பங்க்கும் இல்லை. பெட்ரோல் போட்டு வச்சுட்டு போயின்னுக்கிறேன். பசங்க டீ கடையை தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம எங்கே போகிறோன்னா நான் சொல்கிறேன் கைஸ். நான் இங்கே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணால் தான் அது அழகாக இருக்கும். எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு, என் கூட என் ஃப்ரெண்டு வாசு, அச்சு, அவங்க 2 பேரும் வராங்க. அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு நம்ம போகலாம். ஹலோ காய்ஸ். நான் கரெக்டாக இங்கே பாரு ஃபோன் பண்ணேன் உனக்கு, அவன் எனக்கு பண்ணிட்டான். சரி, எப்படி நீங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் ஒரு ஒரு அசதியை போட்டேன். ஆமாண்டா, 2வதாக இவன் ஃபோன் பண்ணுறான் பாரு. அப்போ தான் ஐயோ போச்சுடா அப்படின்னு. பாருங்க கைஸ், எனக்காக டீ வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், பண்ருட்டி வந்திருக்கோம். பண்ருட்டி வந்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, நான் போனதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் எங்கே போயிருக்கேன்னு. பஸ் ஸ்டாண்டே சுற்றி நின்றுட்டு போக வேண்டிய இடத்துக்கு எப்போ போகிறது? ஓகே காய்ஸ், பண்ருட்டி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. காலையில் எல்லோரும் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. அக்கா டீ எடுத்துன்னு வராங்க, நமக்கு இல்லை பாருங்க. ஒரு மாதிரி காலையில் செம ஜாலியாக இருக்குது காய்ஸ். இவ்வளோ காலைல நம்ம விளாக் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு தெரில, காலிலேருந்து முருகன் ஞாபகமாகவே இருக்குது. முருகன் பாட்டு வேறு மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது காலையில். சொல்லுக்கு முருகா முருகா முருகா. நம்மளும் பெரிய சிங்கர் தான் போலையா? அப்படிலாம் இல்லை. இதே கைஸ், நம்ம டே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் 3 பேருமே கடலூர் போயிருப்போம். தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கோம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா அந்த மாதிரி
போனதில்லை. சரி போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இது வரல இந்த கடலூர் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். சன்ரைஸ் ஆகுது கைஸ். ஆக்சுவலாக நம்ம சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சன்ரைஸ் ஆகிடும் போல், அதுக்குள்ளே நம்ம போகணும். பீச்சில் போய் சன்ரைஸ் பார்க்கணுன்றது என்னோட பல நாள் ஆசை. அதனால் நம்ம சன்ரைஸ் பார்க்க தான் வந்துட்டுருக்கோம். சன்ரைஸ் பார்த்துட்டு அது கூட ஒரு 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 ஃபோட்டோ எடுத்தால் கூட எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நான் வந்துட்டேன், கடலூர் பீச்சுக்கு வந்துட்டேன் காய்ஸ், நான் வந்து விட்டேன். மச்சான், நம்மளும் ஒரு பிளானை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் மச்சான். இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கு. காலையிலே மார்னிங் டைம் நடா எவ்வளோ டைம் சொல்கிறான். காலையில் டைம் வந்து 5:35 ஆகுது. செம்மையாக இருக்குது. எனக்கு இதை ரொம்ப நாள் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. வேற மாதிரி இருக்கு கைஸ். வேற லெவலில் இருக்குல்ல. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டில் வந்து கட்டிக்கிறேன். சன்ரைஸ் பார்க்க தான் வந்தோம். சன்ரைஸ் பார்க்க 3 பேர் வந்தோம். எப்படி இருக்கு வாசோ? ஹாய் சொல்லுங்கடா. இது வந்து ஒரு புது விதமான அனுபவம். காலையிலே இதெல்லாம் நாங்கள் பார்ப்போமா அப்படின்னு இருந்தோமே, பார்த்துட்டோமே. காலையிலே கடலூருக்கு சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்தோம். சன்ரைஸ் பார்த்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது பார்க்கணும், பீச்சுக்கு வந்து பார்க்கணுன்ட்டு. எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கணுன்ற ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. சன்ரைஸ் பார்க்க வந்துட்டோம். போட்ட பிளானை கேன்சல் பண்ணாமல் நண்டை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக இவங்க போராடினுக்கிறாங்க. அங்கே நண்டுன்னு சொன்ன உடனே உள்ளே ஓடிடுது. நண்டுன்னு சொன்ன உடனே உள்ளே ஓடிடுது. ஒருத்த பெரிய பள்ளமே நோண்டிட்டான். அந்த நோண்டியும் அவனால் அதை எடுக்க முடியல. இதை பாருங்க. நான் வேணா இங்கேருந்து ஒரு அதிர்வு குத்துனே வரேன், அப்படி வெளியே வரேன். அவ்வளோதான், ஜென்மத்துக்கும் வராது இனிமேல்.